இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 7 மாதங்கள் வரைக்கும் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மளை நடத்தியிருக்கிறார். 8வது மாதத்திலும் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த 8வது மாதத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு 3ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் என்ற வசனத்தை கொடுத்து, அதில் கர்த்தர் என் தலையை உயர்த்துகிறவர் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதை கர்த்தர் உறுதிப்படுத்துவாராக. 3ஆம் சங்கீதத்தில் 1வது வசனம் பார்க்கிறப்போ, கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் என சொல்லி இந்த சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாவீது இவ்வளவாய் சொல்லுகிறார். அவனது சூழ்நிலை எவ்வளவாய் இருந்தாலும் தாவீது கர்த்தரை மட்டும்தான் பிடித்து கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் என சொல்லி கர்த்தரிடத்தில் தான் அவர் முறையிடுறாரு. மனுஷனிடத்தில் முறையிடலை. நம்மளும் நம்மளோட சூழ்நிலைகளை கர்த்தரிடத்தில் முறையிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லா சத்துருக்களுக்கு விலக்கி நம்முடைய தலைகளை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். சத்துருக்கள் எவ்வளவு பெருகினாலும் சரி, அதை காட்டிலும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆமேன். 2வது காரியம், அதே 3ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் பார்க்கிறப்போ, தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பும் இல்லை என்றும் என் ஆத்துமாவை குறித்து சொல்கிறார்கள் அநேகர்கள் என சொல்லி உலகத்தான் நினைக்கிறான். அவனுடைய கணிப்பு நினைக்கிறது, நான் ரொம்ப தள்ளப்படுவேன், ஒன்றுமில்லாமல் ஆயிடுவேன்னு சொல்லி உலகத்தான் நினைக்கிறான். மாம்சத்தில் அவன் கணிக்கிறான். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற தேவன் நாளுக்கு நாள் என்னை பெருக வைக்கிறவராய் இருக்கிறார். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் பெருக செய்த தேவன் என்னையும் எனக்குண்டானவைகளையும் பெருக செய்கிறவராய் இருக்கிறார். எனக்கு ரட்சிப்பு இல்லை, என் ஆத்துமா குறுகி போயிடும்னு சொல்லி அநேகர் சொன்னாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றுகிற அல்ல. அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக நம்மளை உயர்த்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். எனவே உலகத்தாரின் கணிப்பு அல்ல தேவனின் செயல். நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரை நம்புகிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை பெருக செய்கிறவராய் இருக்கிறார். 3ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் பார்க்குறப்போ, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அப்போது தாவீதை பாருங்கள், எவ்வளோ நெருக்கடிகள் வந்தாலும் கர்த்தரை நோக்கி மாத்திரம்தான் அவர் கூப்பிட்டார். அறை கதவுகளை பூட்டி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் அவனது ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அவனது ஜெபந்தான் ஜெயத்தை கொடுக்க வல்லதாக இருந்தது. தாவீதுக்கு நல்லா தெரியும், ஜெபம் ஜெயத்தை கொண்டுட்டு வரும். ஜெபத்தை கேட்கிற தேவனிடத்தில் மாம்சமான எல்லாரும் போவார்களே, ஜெபத்தை கேட்டு அவர் நன்மை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார் என சொல்லி தாவீதுக்கு நல்லா தெரியும். அதனால தான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து என்னோட கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார் என சொல்லி உற்சாகமாக ஆணித்தரமாக அவர் சொல்கிறார். எனக்கன்பான தேவஜனமே, நீங்களும் சரி, உங்களுடைய எவ்வளோ நெருக்குதலாக இருந்தாலும் போராட்டங்களாக இருந்தாலும் இந்த 8வது மாதத்தில் அவரை நோக்கி ஜெபிங்க. அறைக்கதவை பூட்டுங்க. பலகணிகளை திறந்திருக்க அந்தரங்கத்தில் பார்க்குற பிதாவுக்கு நேராக ஜெபிக்க ஆரம்பிங்க. நல்ல பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்த காரியமானது 3ஆம் சங்கீதம் 3 5வது வசனம் 6வது வசனம், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கும் நான் பயப்படேன் என சொல்லி தாவீது விசுவாச அறிக்கையிடுகிறார்.
நீங்களும் சரி, உங்களுக்கு விரோதமாக மனுஷன் எழும்புறானா, சத்துரு எழும்புதா, பொருளாதார பிரச்சனைகளா, போராட்டங்களா, நீங்கள் ஏன் இது வருதுன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவருக்காக விசுவாசமாக இருக்கிறீங்க, கர்த்தருக்காக உண்மையாக இருக்கிறீங்க, பரிசுத்தமாக வாழ்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு விரோதமாக இப்பேற்பட்ட காரியங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. பயப்படாதீங்க. அவர் மேல் இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க. விசுவாசமாக துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுடைய விசுவாச ஜெபத்தை கேட்டு இன்னும் வல்லமையான காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிலிப்பியர் 4 வசனமும் இதற்கு ஈடாக சொல்லுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது அவர் உங்களுக்கு நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். உலக மனுஷன் சொல்லுவான், ஏன் நீ ஜெபித்தாதான் உன் கடவுள் நல்லதை செய்யுமா, இல்லைன்னா செய்யாதா அப்படின்னு சொல்லுவான். இல்லை, அப்பாவினிடத்தில் நீங்கள் பேசும் பொழுது, நீங்கள் அதை கேட்கும் பொழுது அவர் இன்னும் அதிகமாய் வந்து கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். எனவே தேவனுக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடு. விசுவாசத்தோட துதிங்க, ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தோட உங்களுடைய எல்லாவித காரியங்களை ஏசப்பாட்ட சொல்லுங்கள். அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 5வது காரியமாக, எனக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார் என சொல்லி 3ஆம் சங்கீதத்தில் 7வது வசனத்தில் தாவீது சொல்கிறார், கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை இரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர் என சொல்லி, எனக்காக என் தேவன் யுத்தம் செய்வார், கர்த்தர் யுத்தம் செய்வார் என சொல்லி தாவீது விசுவாசமாக இந்த இடத்துல வேண்டுதல் செய்கிறார். கண்டிப்பாக உங்களுக்காக அவர் யுத்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா அமர்ந்திருங்க, நான் யுத்தத்தை செய்கிறேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை முழங்குகிறது. அதற்கு ஈடாக 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 49வது வசனம், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார் என சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், நீங்கள் அவரிடத்தில் மட்டும் விண்ணப்பம் செய்யுங்க. உங்கள் சத்துருக்களுக்கு உங்களை விட்டு விரட்டுகிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறனுடைய மனுஷனுக்கு உங்களை தப்புவிக்கவும் கர்த்தரால் மட்டும்தான் முடியும். உங்களுக்காக அவர் யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்தது 3ஆம் சங்கீதத்தில் 3வது வசனம், ஆகிலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என சொல்லி யோசேப்பு சொல்கிறாரு, தானியேல் சொல்கிறான், தாவீதும் சொல்கிறார். பாருங்கள், இவங்க 3 மனுஷர்களும் விசுவாசத்தினுடைய அறிக்கையின்படி கர்த்தர் என் தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார்னு சொல்லி யோசேப்பு தனக்கு விரோதமாக இருந்த எல்லாவற்றையும் அமைதலாக இருந்து பொறுமையாக இருந்து கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அவனுடைய விசுவாசமே அவனை நடத்தினது, அவன் தலையை உயர்த்தினது. தானியேலும் பாருங்கள், எவ்வளோ நெருக்கடிகள் போராட்டங்கள் வந்தாலும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார், துதித்து கொண்டே இருந்தார், ஸ்தோத்திரம் பண்ணினார். தானியேலுடைய தலையையும் கர்த்தர் உயர்த்தினார். தாவீதுக்கும் அந்த பிரகாரமாக தான் ஆடு மேய்ச்சார், கர்த்தர் அழைச்சார், அபிஷேகம் பண்ணினார். ஏற்ற நேரத்தில் ஒவ்வொரு நன்மைகளாய் கொடுத்து ஜனங்களுக்கு ராஜாவாய் மாற்றினார். தாவீதுடைய தலையும் கர்த்தர் உயர்த்தினார். இந்த 8வது மாதத்திலும் கர்த்தர் உங்கள் தலையையும் அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். 6 காரியங்கள். முதலாவது, தாவீதோட சூழ்நிலை 1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், ஆனாலும் நீர் எனக்கு கேடகமாக இருக்கிறீர் சொல்லி விசுவாசம் உள்ள அந்த சூழ்நிலையிலும் ஜெபித்தார், கர்த்தர் விடுதலை ஆக்கினார். 2வது, உலகத்தின் கணிப்பு, மாம்சத்தின் கணிப்பை கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டு அவர் நினைத்த காரியத்தை கொண்டு வந்தார். 3வது காரியம், தாவீதோட ஜெபம், அரைக்கதவை பூட்டி ஜெபிக்க ஆரம்பித்தார். நீங்களும் ஜெபிக்க ஆரம்பிங்க.
4வது காரியம், அவனது விசுவாசம் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு விசுவாசித்து துதித்தான். ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, 5வது காரியம், எனக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார் என சொல்லி எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் கர்த்தரிடத்தில் தெரிவித்தது மாத்திரமல்ல, கர்த்தரிடத்தில் தெரிவித்ததுனால கர்த்தர் எதிராளியுடைய காரியத்திற்கு தாவீதை கர்த்தர் விலக்கி பாதுகாத்தார். சத்துருக்களிலிருந்து விட்டு விலகச் செய்தார். பொல்லாத மனுஷனுடைய காரியத்திலிருந்து தப்புவிக்கவும் அவர் செய்வார். விசுவாச அறிக்கை செய்தான். கர்த்தர் என் தலையை உயர்த்துகிறவர் என சொல்லி விசுவாச சங்கீதத்தை அவன் பாடியிருக்கிறான். நம்மளும் அதன்படி நடப்போம். 6 காரியத்தின்படி நடக்க ஆரம்பிங்க. இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்க ஏற்றவராகவும் வல்லவராகவும் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில், தனி வாழ்க்கையில், வேலை ஸ்தலத்தில், ஊழியத்தின் பாதையில் நெருக்கடிகள் இருக்கிறதா? பயப்படாதீங்க. கர்த்தர்ட்ட மட்டும் நீங்கள் தெரிவிங்க. அவர் தான் உங்கள் தலையை உயர்த்த முடியும். சொந்தங்களோ, பந்தங்களோ, உடன்பிறப்புகளோ, குடும்ப உறுப்பினர்களோ யாரும் உங்கள் தலையை உயர்த்த முடியாது. உன்னை உருவாக்கிய உன் தேவன் தான் உன் தலையை உயர்த்த முடியும். அதற்காக தான் இந்த சூழ்நிலைகள், அதற்காக தான் உலகம் கணிக்குது. ஆனால் நீ ஜெபி, ஆனால் நீ விசுவாசி, கர்த்தர் யுத்தம் செய்வார். விசுவாச அறிக்கை செய்வாய், கர்த்தரே என் தலையை உயர்த்தினார் என்று சொல்லி. இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தில் உங்களையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. God bless you.